ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு மத்தி மீன் ஃப்ரை வித்தவுட் ஆயில். இந்த மாதிரி ஃபாயிலில் வச்சு சுற்றி எப்படி செய்யலான்றத வாங்க உள்ளே போய் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ மத்தி மீன் எடுத்துருக்கோம். இதை க்ளீன் பண்ணிக்கிட்டு மேரினேட் பண்ணி எப்படி நம்ம இப்போ பொரிக்கலான்னு பார்க்கலாம். மீன்லாம் நமக்கு ஃபைனலாக க்ளீன் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வறுக்கிறதுக்காக இதை மேரினேட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கான தேவையான மசாலாவை பார்த்துடலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு 1/2 லெமன். இதை பிழிஞ்சு விட்டு கொட்டை இல்லாமல் இதை நம்ம மீன் மேலே தடவி கவர் பண்ணி மேரினேஷனுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மசாலாலாம் தடவுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி வைக்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஏதாவது இருந்தால் எடுத்துங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ் மசாலா ஆல்ரெடி தடவி வச்ச மீனை இதில் வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு தனித்தனியாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம். இதை பாருங்கள், நம்மக்கிட்ட எத்தனை மீன் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவலாக ஃபாயிலில் ரேப் பண்ணி வச்சிடுறோம். உள்ள மசாலா நல்லா ஏறிட்டுருக்கோம். இதை ஃப்ரீசரில் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிடுறோம். நமக்கு எத்தனை மீன் இருந்தாலும் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஃபாயிலில் ரேப் பண்ணி வச்சிடுறோம். ஸோ மசாலாவில் உள்ள நல்லாவே ஏறிக்கிட்டுருக்கோம். நமக்கு எப்போ தேவையோ, எத்தனை மீன் தேவையோ அத்தனை மட்டும் எடுத்து பொரிச்சிக்கிட்டு பாக்கியெல்லாம் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கலாம். 1 வீக் போல் கூட இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. எந்தளவுக்கு மீன் ஊறுதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்குங்க. மினிமம் ஒரு 1 நைட்டாவது இது மேரினேட் ஆகணும். அப்போ தான் ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 நாள் ஆச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துட்டோம். பாருங்கள், அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், நல்லா மசாலாலாம் உள்ளே ஏறி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை நம்ம தவாவில் வச்சு எண்ணெய் விடாமல் எப்படி வறுத்தெடுக்கலான்னு பார்க்கலாம். ஒரு தவா வச்சுக்கிறோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. சூடாகிற நேரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த எண்ணெய் நம்ம அந்த ஃபாயில் வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் புகை வராமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய், மற்றபடியே மீனுக்காக இல்லை இந்த எண்ணெய். இப்போ என்ன பண்ணுறோம், இதை அப்படியே எடுத்து இதில் வச்சுறோங்க. ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நமக்கு நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மசாலாலாம் நல்லா உள்ளவே ஊறி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம இதை அப்படியே திருப்பி விடலாம். நமக்கு தவாவில் ஏற்கனவே எண்ணெய் விட்டதுனால இந்த தவா புகைலாம் வராது. இதில் நல்லாவே வெந்துக்கிட்டு இருக்கும். இப்படியே நம்ம 2-3 மினிட்ஸ் செய்யணும். நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா திருப்பி விட்டாச்சுங்க. நல்லா அருமையாக வெந்துருச்சு. ஸ்மெல் வருது நமக்கு. போதுங்க. இப்போ நம்ம இதை சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையாக மீன் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா சூடாக இருக்குது. வாங்க இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த தோலெல்லாம் நமக்கு கருகவே இல்லை. ஆவியில் வச்ச மாதிரியும் இருக்கும், சுட்ட மாதிரியும் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.